எந்த ஒரு பத்திரிகை பலமோ தொலைக்காட்சி பலமோ பண பலமோ எந்த பலமும் இல்லாத காலத்திலேயே அந்த மிகப்பெரிய இருவரையும் வீழ்த்தி புரட்சி தலைவி அம்மாவை நிலைநிறுத்தி காட்டியவங்க புரட்சி தலைவி சின்னம்மா. புரட்சி தலைவி தாய் சின்னம்மாவனுடைய இந்த எண்ணங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நிழல் இருக்குல்ல, அவங்களுக்கே தெரியாது. அவ்வளவு துரோகத்தையும் தாங்கிட்டு இன்னைக்கு இருக்காங்கன்னு சொன்னால் ஒரே காரணம் அவங்க சொல்கிறது, ஆங்கில பத்திரிகைக்கு புரட்சி தலைவி அம்மா பேட்டி கொடுக்கும்போது எனக்கு தாயாகன்னு தான் முதல்ல சொன்னாங்க. எனக்கு தாயாக, சகோதரியாக, ஒற்ற தோழியாக இருந்தவர்கள்னு சின்னம்மாவை சொல்லியிருக்காங்க. குடியிருக்கிற பகுதியில் ஏற்றல உன்னை தமிழ்நாட்டில் எங்கே ஏற்றுக்குவாங்க? நீ அதே சின்னத்தை வச்சுக்கிட்டு அதே கொடியை வச்சுக்கிட்டு என்ன சாதிச்ச சொல்லுங்க. ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரா சொல்லுங்க. ஓகே, அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட ஓபிஎஸ் முதலமைச்சராகிட்டாங்க. சின்னம்மா என் தம்பி எடப்பாடியின் தோளில் கையை போட்டு இந்த காட்சியெல்லாம் திரும்பி திரும்பி வந்து சோசியல் மீடியாவில் என் தம்பி எடப்பாடி அப்படின்னாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நெசவாளன் SS அரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமாம், ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய பழைய காணொலிகள்லாம் மக்களால் அதிகமாக பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டது. எல்லாம் உங்களுடைய இதுதான். நீண்ட நாள் கழித்து சந்திக்கிறது ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சசிகலா அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வரணும், திரும்ப அவங்க அரசியல் களத்தில் பயணங்களை தொடரணும் அப்படின்னு சொல்கிறப்ப பல முயற்சிகள், பல விஷயங்கள், வழக்கு போட்டது, மீட்டெடுக்கணும், இதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு தனி கட்சியை துவங்கி இருக்கிறார்கள். அந்த கட்சி குறித்தான பின்னணி என்ன? இன்னொன்று, அது புது கட்சியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க அதில் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன நிலைப்பாடு? அது ஏற்கனவே பதிவு பண்ணது, சிம்பிள் பதிவு பண்ணதுங்கிறது திடீர்னு பண்ணி எடுக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். இது தந்தி தொலைக்காட்சியில் ஒரு வாரத்துக்கு முந்தைய அம்மா நேர்காணல் ஹரி எடுத்தார். கேட்டார், பொறுத்திருந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அரசியலில் அவங்கள பொறுத்த வரைக்கும், தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து சாணக்கியன்னு சொன்னாக்கா உங்கள் தொலைக்காட்சியில் பேர் வச்சிருக்கீங்களா, உங்கள் ஜாம்பவான் வச்சிருக்கோம், அது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டாக்கா என்னுடைய அரசியல் அனுபவத்துக்கு கலைஞர் கருணாநிதி, மறைந்த ஆரம் வீரப்பன், அந்த இருவர் தான் என்னுடைய வயதுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு ஜாம்பவான்கள், சாணக்கியத்தனம் மிக்கவர்கள். எந்த ஒரு பத்திரிகை பலமோ தொலைக்காட்சி பலமோ பண பலமோ எந்த பலமும் இல்லாத காலத்திலேயே அந்த மிகப்பெரிய இருவரையும் வீழ்த்தி புரட்சி தலைவி அம்மாவை நிலைநிறுத்தி காட்டியவங்க புரட்சி தலைவி சின்னம்மா. ஓகே, தலைவர் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டை இலை சின்னம், கொடி, வேட்டி எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் அவருடைய கணவர் ஐயா எம்என் அவர்களும் அவரது சகோதரர் பாசுன்னு சொல்லுவாங்கல்லாம் அண்ணன் திவாகர் அவர்கள். அன்னைக்கு அந்த அம்மா உயிரை காக்கும் போது கருப்பு பூனை படைக்கு தலைமை தாங்கியவர் திவாகர். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், இப்போ திடீர்னு சொல்கிறாங்கன்றல, அவங்க எந்த பலமும் இல்லாத காலத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்தி காட்டியவங்க. ஓகே, கண்டிப்பாக செஞ்சு காட்டுவாங்க. கமுதியில் கொடி அறிவிச்சாங்க. இன்னைக்கு யார் பேரில் இயக்கம் சொல்லியிருக்காங்க? எம்ஜிஆர் அவர்கள் பேரை தான் முன்னிறுத்தியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும், ரஜினி ஒரு காலத்தில் வர்றதாக சொன்னார். ஏசி சண்முகம் காலேஜில் அவர் வச்ச சிலையை திறந்து வச்சுட்டு அவர் காசில் வச்ச புரட்சி தலைவர், நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தருவேன், கமலஹாசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தருவேன். வருபவர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க, இன்ன வரைக்கும் சொல்றாங்க எம்ஜிஆர் ஆட்சி தருவேன். விஜய் வரைக்கும் சொல்றாங்க. யாரும் கருணாநிதி ஆட்சி சொல்லல, காமராஜர் ஆட்சி சொல்லல. காமராஜர் படத்தை வச்சிருக்காங்க, அவங்களே சொன்னதில்லை, எம்ஜிஆர் ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் என்ன வசனங்கள் பேசினாரோ வைத்தாரோ, அவர் சொந்தமாக தயாரித்த படம் ஓடினால் மன்னன், ஓடாவிட்டால் நாடோடின்னு சொல்லி கடனுக்கு எடுத்தார். படம் ஓடிடுச்சு. அதில் பேசின வசனங்களை எல்லாம் முதலமைச்சராகி செயல்படுத்தி காட்டிய ஒரு புரட்சி தலைவர். அந்த புரட்சி தலைவர்கிட்ட பாடம் எடுத்தவங்க தியாக தலைவி சின்னம்மா.
அந்த புரட்சி தலைவரிடம் சத்தியம் செய்து கொடுத்து அம்மாவை கடைசி வரையில் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் அம்மாட்ட சத்தியம் வாங்கினாங்க சின்னம்மாட்ட. ஓகே. இது வரைக்கும் அவங்க வெளியில் சொன்னதில்லை. நிறைய கதைகள் அவங்க சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. இந்த ஒரு சில நேரங்கள் வரும், நீங்கள் கூட கமுதி கூட்டத்தில் பார்த்துருக்கலாம். செங்கோட்டை மற்றும் 5-6 அமைச்சர்கள் வந்து என்ன சென்னை சிறைக்கு மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. நான் தெய்வாதீனமாக சொன்னேன், இங்கே இருந்துடுறேன், நான் மாறலை. அங்கே வந்தால் திமுக காரங்க அது இதுன்னு சொல்லுவாங்க, அந்த சலுகை இது சலுகை அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டேன். தெய்வாதீனமாக நான் அந்த மாதிரி சொன்னேன். நான் இங்கே வந்திருந்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசியிருக்க மாட்டேன், பேசியிருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ அவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப நேரமாகும். ஒரு முறைக்கு ஒரு முறை அவங்க சொல்கிற கருத்தை யோசித்து பார்த்தா எல்லாருக்குமே அது புரியுது. என்ன நோக்கத்துக்காக அதை சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன அச்சம்ங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. அவங்க அச்சமே கிடையாது, அதனால் வந்துட்டோன்னு சொன்னாங்க. அவங்க இதை விட நிறையா பார்த்தவங்க. புரட்சித் தலைவர் மறைவின் போதே ஆர்எம்பி ஆட்கள், ஜேபிஆர் ஆட்கள், புரட்சித் தலைவர் இராணுவ வண்டியில் அவருடைய அமர பூத உடல் இந்த பக்கம் திருமணத்துக்கு அப்புறமே அம்மாவா சின்னம்மாவா அந்த ஜேபிஆர் ஆர்எம்பி ஆட்களும் இது வரைக்கும் சின்னம்மா வெளியில் சொல்ல. அன்னைக்கே முடிவுரை எழுதப்பட வேண்டியது. அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவை காப்பாற்றின தாய், தியாகத்தாயின்னா என்னன்னா அதுதான் காரணம், புரட்சி தாயின்னா அதுதான் காரணம். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க கூட பயணிக்கிறவங்க அவங்க நிழலுக்கு கூட புரியாது சார். நான் அதிகபட்சமாக தான் சொல்லலாம். புரட்சி தலைவி தாய் சின்னம்மாவனுடைய இந்த எண்ணங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நிழல் இருக்குல்ல, அவங்களுக்கே தெரியாது. ஓகே. அந்த நிழலுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க ஆற்றல் மிக்க ஒரு, நான் அவங்க கூட பயணிக்கிறேன், அவங்க கூட இருக்கிற அவங்க முகஸ்துதி பாடணுங்கிறதில்ல. இப்போ எடப்பாடியை வந்து புலியே புறப்பட்டு வா வளர்மதி கூவோம். நீங்கள் ஒரு மனித உலகத்தில் எப்படி சாதிப்பாங்கன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் பூரா சுற்றுப்பயணம் முதல் முறை திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்கு போனாங்க. 2வது பயணம் பூந்தமல்லி பகுதிக்கு போனாங்க. அந்த பூந்தமல்லி பகுதியில் கடைசி பாயிண்ட்டுக்கு போகும்போது ரொம்ப வயதும் இல்லை, கம்மி வயதில் நடுத்தர வயது உள்ள ஒரு திமுககாரர் கைலி கட்டிட்டு, கையிலை மடித்து கட்டிக்கிட்டு, பழைய கைத்தறி துண்டு திமுக துண்டை போத்திக்கிட்டு ஓடியாரார். அவன் போகும்போதெல்லாம் யார் சசிகலா அவர்களை பார்த்து சின்னம்மா பார்த்து ஓடியாரார் வண்டியை வீட்டில் இருந்து. அம்மா பார்த்துட்டு யாருன்னா நின்னா வண்டியை நிறுத்திடுவான். வண்டியை நிறுத்திட்டு, அம்மா நான் காலத்துக்கும் திமுகவை தான் ஓட்டு போட்டேன், இது உங்களுக்காகவோ இல்லை அந்த உலகத்துக்காகவோ முகஸ்துதிக்காகவோ சொல்ல, உண்மையாக நடந்தது. அம்மா சீக்கிரம் கட்சியை ஒன்றுபடுத்துங்கம்மா, உங்களால் தான் முடியும், அந்த அம்மா ஆட்சி நீங்கள் தான் தர முடியும். நான் காலத்துக்கும் திமுக ஓட்டு போட்டோம்மா. இந்த தடவை எது திமுக ஆட்சி வந்து 6 மாதம் ஒரு இடத்திற்குள்ளாக ஒரு திமுக உடன்பிறப்பு சொன்னது. ஓகே. எப்படி இந்த அம்மாவுக்கு ஓட்டு விடும் எப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மாவை போல நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு நாங்கள் அந்த சுற்றுப்பயணம் போனது அந்த காலகட்டத்திலே ஒரு திமுககாரன் வந்து சொல்கிறான். நீங்கள் மக்கள் எதிர்பார்ப்பு தேர்தல் என்பது சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவே உங்களுக்கு தான் போயிட்டு வாங்க அம்பாங்க. உங்களுக்கு போடாத நம்ம யாரு கேட்டாலும் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் வடிவேலு மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, உங்களுக்கு தான் போட்டேன். உங்களுக்கு நான் 77 இருந்து தேர்தல் எனக்கு விவரம் தெரிஞ்சு புரட்சித் தலைவருடைய முதல் தேர்தலில் இருந்து தேர்தல் களம், வாக்குச்சாவடி முகவர், வாக்கு எண்ணிக்கை முகவர். இப்போ தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சிறைக்கு போனதுக்கப்புறம் தேர்தலில் போய் வாக்களிக்கிறதோட சரி, எனக்கு பிடிச்ச சின்னத்துக்கு அந்த வாக்குச்சாவடி முகவரோ வாக்கு எண்ணிக்கை முகவரோ போனதில்லை. அப்போ நாங்கள் முதல் முறை 77 தேர்தல் சந்திக்கும் போது திமுக ஒரு வாக்குக்கு கொடுத்தது 2 ரூபா. ஓகே. 77 பணம் கொடுக்குற திமுக இருந்தது. ஓகே. 80ல் 5 ரூபா 10 ரூபா. அப்போ காங்கிரஸ் திமுக பலமான கூட்டு. புரட்சி தலைவர் வந்து நான் என்ன தவறு செய்தேன், அண்ணாவின் ஆட்சியை கலைத்தார்கள். அதே மாதிரி நியாயம் கேட்பாங்க சின்னம்மா. அன்னைக்கு இருந்த கள சூழல் இன்னைக்கு இருக்கான்னு அதை தவிர அதிகமாக இருக்கு. அதை விட அதிக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியினால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கமுதி பொதுக்கூட்டத்தில் சொல்லும்போது தியாக தலைவி புரட்சித்தா சின்னம்மா சொன்னாங்க, முதுகுலையும் நெஞ்சிலையும் ஈட்டியால் குத்திருக்காங்க என்ன அப்படின்ட்டு. ரொம்ப, அதாவது ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு சராசரி குடும்ப தலைவிக்கோ அப்பாற்பட்ட ஒரு மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. அவ்வளவு துரோகத்தையும் தாங்கிட்டு இன்னைக்கு இருக்காங்கன்னு சொன்னால் ஒரே காரணம் அவங்க சொல்கிறது, ஆங்கில பத்திரிகைக்கு புரட்சி தலைவி அம்மா பேட்டி கொடுக்கும்போது எனக்கு தாயாகன்னு தான் முதல்ல சொன்னாங்க. எனக்கு தாயாக, சகோதரியாக,
ஒற்ற தோழியாக இருந்தவர்னு சின்னம்மாவை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேசுகிறவங்க சொல்லலாம், அந்த தந்தி டிவியில் ஹரி சார்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது வேலைக்காரின்னு நிறைய பேர் உங்கள் டெபிட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த சேலம் மணிகண்டன் பேசுவாங்க, இல்லை வழக்கறிஞர், ஓகே, சாதாரண ஆளுங்க இல்லை, மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம். இதே அம்மா இருந்தப்போ பயணிச்சவங்க தான் பேச. அது அம்மா வாயை திறந்ததே இல்லை. இப்போ 4-5 வருஷமா அவங்க சிறையிலேருந்து வந்ததுலேருந்து எல்லா தொலைக்காட்சி பதிவையும் பேசுகிறாங்க, பதிலே சொன்னதில்லை அம்மா. அந்த இப்போ கடைசியாக தந்தி தொலைக்காட்சி ஹரிசார் எடுத்த பேட்டியில் தான், என்ன நான் தான் வேலைக்காரி தானே, ஏன் என் காலில் வந்து விழுந்தாங்கன்னு கேட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் யாராவது மறுத்து அதை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை, மறுத்துனா உலகம் மூலம் மறுக்கிற மாதிரியா இருக்குது. காணொலியை தான் உலகமே பார்த்துருக்கேன். அப்போ உலகமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவை வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து செருப்புலேருந்து, நகையிலேருந்து, போட்டுக்கிற துணியிலேருந்து, இன்றைக்கி சாதாரண மனிதனே பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு செருப்பு சார், வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு, வெளியில் போகிறதுக்கு ஒரு செருப்பு, அப்புறம் பேண்ட்டு போட்டால் ஷூ. ஒரு மனிதன் எத்தனை வச்சுருக்கான்னு தெரியும். ஒரு நடிகையாக இருந்தவங்க, வெள்ளி கிண்ணத்தில் சாப்பிட்டவங்க, அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப செழிப்பாக இருந்தவங்க. அதை கொச்சைப்படுத்தினார் கருணாநிதி. சந்தன வீரப்பனை விட்டு ரஜினி ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, என்னாச்சு அடுத்தபடி? அதே ரஜினி புக்கையோட போய் நின்னார். அந்த வரலாறு மீண்டும் திரும்புது. இப்போ நீங்கள் தேர்தல் அறிவிச்சு இப்போ அம்மா இயக்கம் அறிவிச்சிட்டாங்க சின்னம்மா. இப்போ பாருங்க, இந்த யார் யார் வராங்கங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியை மீட்டெடுப்போம் இப்படியெல்லாம் சொல்லி யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப, யார் உங்களுக்கு இந்த கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு போராடினாங்களோ அந்த ஓபிஎஸ் அப்படியே நேர் எதிர் திமுகவில் இருக்காரு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் புதிதாக வந்த தாவேக்கா திரு விஜய் அவர்களை நோக்கி அங்கே போயிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்கிறப்ப யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கன்னு கேட்குறேன். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் வேட்டி கட்டிய கட்சிக்காரங்க, திமுகவோ அனைத்து இந்திய அண்ணா திமுகவோ காங்கிரஸோ எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், இந்த வேட்டி கட்டினவங்க மட்டும் ஓட்டு போட்டு எந்த இயக்கமும் ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. ஓகே, 100 பேர் இருக்காங்க வாக்காளர்னு சொன்னால் ஒரு 10% 25% தான் அந்த வேட்டி கட்டின பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, கட்சி சார்ந்து அவங்க ஓட்டு போட்டு எந்த இயக்கமும் ஜெயிச்சுதான் வரலாறு இல்லை. பொதுமக்கள் போடணும். அதான் சொல்றேன், 80 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கடுமையான கூட்டம், எங்களெல்லாம் ஊரை விட்டு துரத்திட்டாங்க. நான்லாம் வாக்கே அளிக்கல. ஒரு பூத்துக்கு 25 பேர் 30 பேரை துரத்திட்டாங்க. அவங்க வேற ஆளை வச்சு வாக்கு போட சொல்றாங்க. ஓகே, ஓட்டே இல்லாதவங்கள. அந்த ஓட்டு போட்டவங்க பூரா என்ன செஞ்சாங்கன்னா, இப்பவே இப்படி இருக்கு, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த ஓட்டு போட சொன்னதெல்லாம் தலைவர் ரசிகர்கள், ஓட்டு இல்லாதவங்க எல்லாருமே ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க போட சொல்லி அனுப்பணும் சூரியனுக்கு. அந்த வரலாறு மீண்டும் வருது. ஓகே, என்னன்னு தெரியாது, சின்ன என்னன்னு அறிவிச்சிட்டாங்க. தென்னந்தோப்பு தனிமரம் தோப்பாகாது, தென்னந்தோப்புன்னு சொல்லிட்டு அவங்க இந்த கமுதியில் பேசினதும், சமீபத்தில் தந்தி தொலைக்காட்சி தேர்தல் பிரச்சார காலத்தில் அவங்க பேச அந்த வாக்கு வங்கி எப்படி உயருதுன்னு பாருங்க. அதுதான் நிலை. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அதிமுகவோட சாயலாகத்தான் சசிகலா அவர்களை பார்க்க முடியும். எம்ஜிஆர் எல்லாரும் உரிமை கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் டிடிவி உரிமை கொண்டாடுறாரு, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிமை கொண்டாடுறாரு, ஒரு பக்கம் செங்கோட்டையன் கூட எம்ஜிஆர் மேடைகளில் பேசுகிறாரு, ஜெயலலிதா அம்மையார் பேசுகிறாரு. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப அதிமுக, எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்களுடைய வாக்குகள் தானே பல முனையாக அப்படி செதறி போகிற மாதிரி இல்லையா? உங்களுக்கு திமுக சர்வசாதாரணமாக ஜெயிக்காதா இப்படி ஒரு தனி கட்சி தொடங்குறது மூலமாக? நீங்கள் யாரை வீழ்த்த போகிறீங்க? அதிமுக வீழ்த்த போகிறீங்களா இல்லை திமுக வீழ்த்த போகிறீங்களா? என்ன குறிக்கோள் இந்த தனி கட்சிக்கு? தியாக தலைவி புரட்சித்த சின்னம்மா சொல்லிடுறது என்னன்னா, துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தி அம்மாவின் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்க. துரோகிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, எதிரிங்கிறது புரட்சி தலைவர்களை அடையாளம் காட்டின எதிரி திமுக. அந்த திமுக அதை ரெண்டையும் ஒரு சேர வீழ்த்தி அம்மாவின் ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு சிதறதுங்கிற இப்போ தம்பி விஜய் கூட கொள்கை தலைவர்கள்னு ஒரு சில படங்கள் வச்சிருக்காரு. அதில் அண்ணா படமும் இல்லை, தலைவர் படமும் இல்லை. இப்போ அந்த படத்தெல்லாம் சின்னதாக போட்டுட்டு வேனில் அண்ணா படத்தையும் தலைவர் படத்தையும் தனக்கு பக்கத்தில் பெருசாக வச்சிருக்காரு. அதெல்லாம் வாக்குகளாக மாறாது. இரட்டை இலை சின்னத்தை கொடியை வச்சுக்கிட்டே எடப்பாடி முதலமைச்சர் ஆக முடியல. உண்மையான தலைவருடைய வாரிசு யார்? தலைவர் எண்ணங்களை யார் நிறைவேற்றுவா? புரட்சி தலைவர் அம்மா கூட இருந்து இவ்வளவு சிறப்பாக உலகம் போற்றும் தலைவியாக இப்போ சின்னம்மா பேசுகிறத விட மிக கொச்சையாக பேசினாங்க.
அது சொல்ல விட ஆசை இருந்தாலும் இப்போ உள்ள இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள் பதிவு மூலியமா சொல்கிறேன். அண்ணாவினுடைய மறப்போம் மன்னிப்போம்ங்கிற அந்த தத்துவத்துக்கு இலக்கணமான தலைவர்கள் 3 பேர் நம்ம தமிழ்நாட்டில்னு சொன்னால், ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு காரணமாக இருந்த தியாக தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா. ஓகே, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜே பிரிஞ்சுது. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, இப்போ துரோகி நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னார்ல ஒருத்தர், யார் சொன்னது நோபல் பரிசு? துரோகத்திற்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்றால் இப்போ அவர் கூட நாங்கள் அண்ணன் தம்பி பங்காளி சென்றார். இதை எந்த வாக்காளர் ரசிப்பான்? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் அவர்களுக்கு விழுந்த வாக்கு என்ன வாக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய 23 தொகுதியோ 30 தொகுதியோ 20 ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அவரால் தான் எடப்பாடி தோத்தாரு, ஆட்சி அமைக்க முடியல. ஓகே, அந்த அவர் டிடிவி தினகரன் வாங்கின வாக்கு யாருடைய ஓட்டுன்னு நினைக்கிறீங்க? சசிகலாவுடைய ஓட்டா? 100க்கு 100 அவங்க ஓட்டு. போகும்போது துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டு போனாங்க. அவர் அமமுக ஆரம்பிச்சது, நான் அதில் பயணித்தேன். மாநில நெசவார் அணி தலைவர் போட்டார் என்ன. தியாக தலைவி சின்னம்மா தஞ்சாவூர் முத பெங்களூர்லேருந்து தஞ்சாவூர் போகும்போது பெரம்பலூரில் வரவேற்பு கொடுக்குறான். என்னுடைய அரசியல் வயசு இருக்காது அந்த பையனுக்கு வயசு. டிடிவி தினகரனுடைய உதவியாளர் யாரை கேட்டு வரவேற்பு கொடுத்தான்னு சொன்னான். அம்மாவுக்கு வரவேற்பு யாரை கேட்கணும்னு சொன்னான். அவர் கொடுத்த பதவி ரிசைன் பண்ணிட்டு அம்மா கூட பயணிச்சுட்டு இருக்கான். ஓகே, தடுக்கப்பட்டது அன்னைக்கு. சசிகலா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறத டிடிவி தரப்புல இருந்து தடுத்தாங்களா? அது ஆமாம், யாரை கேட்டின்னு வரவேற்பு கொடுத்தேன்னாங்க. எனக்கு மனசு பிடிச்சது கொடுக்குறேன். அம்மா இல்லாத நீங்கள்லாம் வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு. சின்னம்மா இல்லாத நீங்கள்லாம் வந்துட்டீங்களா? என் அரசியல் அனுபவம் வந்து உனக்கு வயசு கிடையாது, வை போனா அப்படின்ட்டான். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இல்லைன்னா இந்த இயக்கம், அதான் சார் முதல்ல சொன்னால, அவங்க இல்லைன்னா இந்த இயக்கம் கிடையாது. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன காரணம்? அமைதியாக இருந்துட்டு என்ன காரணம்னா, நேலங்காரன் ஒரு காய் பூத்துருக்குன்னா உடனே அதை பறித்து பழமாக திங்க முடியாது. பொறுத்து பார்த்தாங்க. ஒருங்கிணைன்னு சொல்லி 21 தேர்தலில் ஒதுங்கியிருந்தாங்க. திருப்பி திமுக உட்கார வச்சாங்க. மக்கள் மன்றத்துக்கு அவங்க போய் கருத்துக்கள் எடுத்து சொல்லும்போது அது எப்படி வாக்குகளாக மாறுங்கிறது அப்புறம் பாருங்க. எப்போ வராங்கங்கிறது இல்லை, எப்படி வராங்கங்கிறது முக்கியம். ஏன் காலம் கடந்து வராங்கன்னா சொல்லிட்டு தான் ஒதுங்கினாங்க. எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படுங்க, என்னால் வெற்றி பாதிக்கூடாது, நான் ஒதுங்கிறேன்னு ஒதுங்கினாங்க. இப்போ அந்த வாக்குகள் பிரிகிறதுங்கிறது சார், இப்போ தினகரன் தான் முதல்லலாம் சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப லாபமாக நீங்களாம் ரசித்து அவர் பேட்டி எடுப்பீங்க. கத்தி யார் கையில் இருக்கிற, நம்பியார் கையில எம்ஜிஆர் கையிலான்ட்டு என்னென்ன வசனம் பேசிட்டு கேவலமாக இருக்குது சார். ஒரே வரிசையில் ஒன்றா நின்று உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது அது ஏற்றுக்கல. நீங்கள் அந்த வாக்குகள் சிதறதுன்னு சொன்னீங்கல்ல, இவர் கொடி சின்னத்தை வச்சுட்டு அந்த வாக்குகளை பெற முடியல. மக்கள் அவர் ஏற்றுக்கல. அவர் சொந்த குடியிருக்கிற ஊர்லேயே 1300 ஓட்டில் கவுன்சிலர் தோக்குறாங்க. நெடுஞ்சாலையினர் குடியிருக்காருல்ல, அப்போ ஏற்றுக்கலன்னு அர்த்தம். குடியிருக்கிற பகுதியில் ஏற்றுக்கல, உன்னை தமிழ்நாட்டில் எங்கே ஏற்றுக்குவாங்க? நீ அதே சின்னத்தை வச்சுக்கிட்டு அதே கொடியை வச்சுக்கிட்டு என்ன சாதிச்ச சொல்லுங்க? ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரா சொல்லுங்க? சமீபத்தில் கருணாநிதி பேரில் இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாங்க தெரியுங்களா? கலைஞர் காலத்தில் கொடுத்தாங்க. அதிகபட்சம் 1000 ரூபா போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு கிராமப்புறங்களில் 100-120 கேபிள் கனெக்ஷனு, சுமங்கலி கேபிள் விஷன். கிராமப்புறங்களில் 100-120, நகர்ப்புறங்களில் 150-200. ஓகே, 150 வச்சுங்க நகர்ப்புறத்துக்கு. வருஷத்துக்கு எவ்வளோ? ஓகே, சும்மா கணக்கு பண்ணுங்க, ஓகேங்காதீங்க, சொல்லுங்க. 5 ஆண்டுகளுக்கு அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியான ஊழல். 4 ஆண்டுகள் முடிஞ்சு 5ஆவது ஆண்டு கடைசியில் இப்போ அந்த மாணவர்களுக்கு அம்மா அறிவிச்சாங்களே லேப்டாப்பு, இப்போ கொடுத்தாரு. அது முழுசாக கொடுக்கல, கடைசி ஆட்சி. ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகை தொலைக்காட்சியில். நீங்கள் புரட்சி தலைவர் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க அப்பா கேள்வி பேசினார். இப்போ காலை உணவு திட்டம், அம்மா உணவகத்தை மூடிட்டு. அம்மா உணவகம் உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் ஓட்டுநர், டிரைவரு நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. நானே பயன்படுத்தியிருக்கேன். நான் சென்னையில் இருந்தப்போ கியூவில் நின்று வாங்கியிருக்கிறேன் திருவான்மையூரில். அதை நீ மூடிட்டு நீ காலை உணவு திட்டம்னு கொண்டு வர. இதெல்லாம் மக்கள் பார்க்காத இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சாலை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் மறந்தும் ஓட்டு போடுவாங்களா திமுகவுக்கு? திமுகவுக்கு போடுவாங்களே அது ஒன்று. அந்த மாற்று ஓட்டு எல்லாரையும் தாண்டி ஏன் சசிகலான்னா அந்த அம்மாவனுடைய ஆட்சி காரணம், புரட்சி தலைவருடைய ஆட்சி காரணம். அம்மா ஆட்சி இத்தனை முறையும் இருந்தப்போ கூட இருந்து பண்ணவங்க அந்த அம்மா. அதுக்கு தான் உதாரணம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன்.
ஆட்சி வந்த 6 மாதம் இல்லை 1 வருஷத்துல நாங்கள் திருத்தணி தொகுதி சின்னம்மா டூர் போகும்போது ஒரு திமுககாரன் வந்து சொன்னது. சொன்னீங்க. எஸ் 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 சொன்னீங்க. நான் இந்த முறை உங்களுக்கு தாம்மா ஓட்டு போடுவேன்ட்டு. எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா எவ்வளோ தாண்டா கஷ்டப்பட்டு பார்க்க ஒன்றும் சேரல, திருந்த மாட்டானோ இவனுவன், திருந்த மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வாக்கு வங்கி தேர்தல் நேரத்தில் வாக்கு முடிஞ்சு தேர்தல் முடிவில் தான் சார் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். கண்டிப்பாக. இன்னொரு தகவல் நான் கூடுதலாக கேள்விப்பட்ட திரு ராமதாஸ் அவர்கள், இப்போ அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு சிக்கல் போய்கிட்டு இருக்கப்ப அவர் அந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுகவோடு இருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் சசிகலா அவர்களை பார்த்து பேசினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அது எந்த அளவுக்கு உண்மை, அது உண்மைத்தன்மை இருக்கா? உண்மைத்தன்மைங்கிறது எங்கள் தலைவி தான் சொல்லணும் பகிரங்கமாக. ஒன்று. இரண்டாவது, ஏன் பாதிக்கப்பட்டவங்க 2 பேரும் ஒன்று சேரவள நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே, அவரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், இவங்களும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. யாரால வாழ்வு பெற்றவங்க? 2 பேரும் ஏமாற்றப்பட்டவங்கன்னு சொல்லாதீங்க. ராமதாஸ் ஐயா கால் போடாத கிராமம் கிடையாது. நான் அவங்க ஏரியா வன்னீர் பெல்ட்டு ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் பகுதி, எனக்கு ஆண்டிமடம். ஓகே. முதல் முறையாக அவர் அம்பாசிடர் காரில் ட்ரெயினில் விருதாச்சலம் வந்து இறங்கி கூப்பிட்டு வந்தோம் என் ஃப்ரெண்டு. இப்போ மாவட்ட கவுன்சிலராக எடப்பாடியில் ஒன்றிய செயலராக இருக்கான். அவன் தான் போய் முதல் முறை கூப்பிட்டு வந்தது. அவங்க வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சிட்டே இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, எங்கள் ஏரியாவில் யார் யார் கஷ்டப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியும். இவர் அவங்க அப்பா அரசியலுக்கு வந்து கூட்டணி சேர்ந்து ஓட்டு பொறிக்கு நாய்களே உள்ளே வராதிங்கன்னு விளக்கமாரி செருப்பு கட்டி விட்ட காலம், அப்புறம் யானை சின்னத்தில் நின்ன காலம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இழந்த யானை சின்னத்துக்கு பதிலாக வேற சின்னம் மாம்பழம். அது மாதிரி அவரது முதல் சின்னம் என்னன்னு தெரியுங்களா? வைகோது. அவரே மறந்துருப்பாரு. என்ன சின்னம் சார்? குடை. ஓ. அதை மீட்டு கொடுத்தது அம்மா தான். அம்மா கூட சேர்ந்து அங்கீகாரம் பெற்றாங்க 2 பேருமே. அப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க பையன் எம்பி ஆகிறதுக்கு அம்மா தான் காரணம், அரசியலில் கொண்டு வந்து. இப்போவும் எடப்பாடி கொடுத்துருக்காரு ராஜ்யசபா, இப்போ அவருக்கு ஒன்று கொடுத்துருக்காருங்க. ஆமாம், அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியை மாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து யார்? அவர் தானே, அவங்க அப்பா தானே. ஏன் அவங்க அப்பா மறைக்கும் வரைக்கும் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க, நான் சொல்ல. அதனால் அவரால் பாதிக்கப்பட்டவர், மகனாலேயே பாதிக்கப்பட்டார். அவர் மகனாலேயே பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓகே. அம்மா வந்து புரட்சி தலைவர் அம்மா கூட ஓபிஎஸ் முதலமைச்சராகிட்டாங்க. சின்னம்மா வந்து என் தம்பி எடப்பாடின்னு தோளில் கையை போட்டு அந்த காட்சியெல்லாம் திரும்பி திரும்பி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் என் தம்பி எடப்பாடி அப்படின்னாங்க. சூரியனை பார்த்து அப்படின்னு பேசுகிறார் அவர். அந்த பகுதியிலே போய் அம்மா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வார்த்தை கூட வித்தியாசமாக பேசல சார். உங்கள் பகுதியை சார்ந்த ஒருவரைத்தான் முதலமைச்சராக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ கமிதி கூட்டத்தில் அவர் பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ எந்த அளவுக்கு மனசு வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த தாய்மார்கள் விடையளிக்க மாட்டாங்களா? அந்த உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் விடையளிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஓட்டு சிதறன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே. இந்த சின்னத்தை மீட்டுக்கிட்டு வந்தது உலக அரசியல் வரலாற்ற ஒரு அரசியல் கட்சி இழந்த சின்னத்தை மீட்ட வரலாறு கிடையாது. இருந்தால் யாரையாவது சொல்லுங்க. அந்த சின்னம் மீட்டு வருவதற்கு காரணம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்க போகிறாங்கல்ல, தென்னந்தோப்பு சின்னத்துக்கு அவங்க தான் காரணம். ரெட்டலை மீண்டு வருவதற்கு இவங்க தான் காரணம். ஓகே. அவங்க வீட்டுக்காரர் சொல்லி ஜானகம்மாட்ட போய் இணைப்பு கடிதம் பெற்றுட்டு வந்தது அவங்க. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியோ இன்னைக்கு பேசுகிறவங்களோ அவங்க யாருன்னு கேட்குறவங்களோ கிடையாது. இது வரலாற்று உண்மை. வரலாற்றில் யாராலையும் அழிக்க முடியாது. மறுத்து பேச சொல்லுங்களா? இப்போ உங்கள் இதில் 2-3 மாதத்துக்கு முந்தி பேசணும்னு நினைக்கிறேன். கோபாலபுரம் எல்லாம் அம்மாவுடைய வீடு, தலைவருடைய வீடுன்னு சொன்னேன். ஏன் அந்த முதலமைச்சர் பேரில் கேஸ் போடலாம்ல? ஓகே. இல்லை அந்த 2ஆம் கட்ட தலைவர்களாவது பேசுகிறான், அந்த பையன் பேசுன தப்பு பார்க்காமல இருந்திருப்பாங்க. நீங்கள் கூட 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஓகே. எனக்கே திமுககாரங்க நிறைய பேர் என்னென்னா உண்மையான உண்மை இல்லைன்னா உங்கள் ஆளும் மறுப்பு தெரிவிக்க வேண்டியதாண்டா எங்கள் ஆண்டிமடம் பகுதியை சார்ந்தவங்க கேட்டாங்க. உங்கள் போக்குவரத்து மந்திரியே இல்லைன்னு மறுப்பறிக்கை கூட சொல்லலாம் உங்கள் தலைவரை கேட்ட அப்படின்னா. அந்த மாதிரி இந்த இணைப்பு கடிதம் அம்மா போய் வாங்கினது வரலாற்று உண்மை. ஈவிகே சம்பத்தினுடைய மகன் இன்னும் இருக்கார். அவரும் பேட்டி கொடுத்தாரு. அவரும் அம்மாவை தான் காரில் அந்த காரில் வாங்கன்னு ஜானகி அம்மா கூப்பிட்டு போயிட்டு, அன்னைக்கு நான் ஜானகியில் இருந்தேன். தாசப்பிரகாஷ் ஹோட்டலில் திருநாவுக்கரசு, KKS சார் எல்லாம் போகிறாங்க. நான் K. சவுந்தரராஜன் ஒருத்தர் கூட KAK வீட்டுக்கு போகிறேன், மாதவன் வீட்டுக்கு போகிறேன். அவங்கெல்லாம் அந்த அம்மாவெல்லாம் ஏற்றுக்க முடியாது சொல்லி காளிமுத்துல எல்லாம் ஒரு மனதான் தலைவருடைய இயக்கம் வீணாக போகக்கூடாதுன்னு ஒன்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு சில கண்டிஷன் போடுறாங்க. அது அம்மா பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன் எதுவுமே போடாமல் ஜானகி அம்மா கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தாரு. அம்மா பேட்டியில் கொடுத்தது.
2021 ஜெயா ப்ளஸுக்கு 3 நாளும் தந்தி டிவிக்கு 3 நாள் பேட்டி கொடுத்தாங்க. அதில் அம்மா கூட எப்படி ஜாயின்ட் ஆனாங்க, என்ன வரலாறு பூரா அதில் பேசியிருக்காங்க. ஓகே ஓகே புரிஞ்சு. அதில் வந்து அந்த இணைப்பு கடிதம் வாங்கினது அம்மா சொன்னது, எனக்கு தெரியாது, அம்மா சொன்னது. இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் போய் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற நம்ம யார் பண்ருட்டியார்லேருந்து இருக்கிற யாரையாவது ஒருத்தர் சொல்ல அந்த அம்மா சொன்னது பொய், நாங்கள் தான் போய் ஜானகி அம்மாட்ட லெட்டர் வாங்கினோம். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு 1 வாரம் டெல்லியில் அமர்ந்து தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ராஜீவ்காந்தி மூலியமாக தேர்தல் ஆணையத்தில் உட்கார்ந்திருந்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டுட்டு வந்தவர் அந்த குடும்பம், சின்னம்மானுடைய வீட்டுக்காரர். அந்த இணைப்பு கடிதம் போய் வாங்கிட்டு வந்தது சின்னம்மா. இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாக்காக மாறும், அதிமுகவினுடைய தலைவர் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பொதுஜனமாக இருங்க, இந்த இயக்கத்துக்கு யார் காரணம் இவ்வளவுலாம் சொல்லும்போது உங்கள் மனசு மாறாதா? ஓட்டு போட மாட்டீங்களா? உண்மையான தலைவர் விசுவாசி, அம்மா விசுவாசின்னு சொன்னால் அந்த ரத்தம் கொதிச்சுதுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ செங்கோட்டையன் கூட போனது பரவாயில்ல, தப்புன்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் அதை விட இந்த ஆள் போயிருக்காருல்ல, அது அந்த டாபிக் நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் ஒரு மனிதன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அதிக மெஜாரிட்டி பெற்று அந்த மெஜாரிட்டி ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் உன்னை தலைவராக தேர்ந்தெடுத்தா நீ முதலமைச்சர். 3 முறை 2 முறை அம்மா, அதுவும் சின்னம்மா சொல்லி தான் 3வது முறையும் ஆக்கி. அப்போ இதுக்கெல்லாம் அந்த மக்கள் எப்படி சவுத்தில் உள்ள மக்கள் நீங்கள் விடை சொல்லாமல் இருப்பாங்க? தேவரையாவை பற்றி சொன்னப்போ யாராலன்னு சொன்னப்போ அந்த சமுதாயத்து மக்களுக்கு வந்து முகப்படுத்துனது சின்னம்மா தானே. அப்போ நீங்கள் எப்படி வாக்குகள் சிதறுன்னு கேட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக சிதறாது. சிதறதை விட இன்னும் அதிகப்படியான வாக்குகள் தான் வந்து சேரும். ஓகே, இந்த ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போட்டுன்னு சொல்லி ஒரு 5% ஓட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு 5% இருக்குது. அரசு ஊழியர்கள் ஒரு சில பேர் என் ஓட்டு தோக்குற ஓட்டாக இருக்கக்கூடாதுன்னு போகிறான். கிராமத்துலேயும் இருக்கான், கட்சிக்கு அப்பாற்பட்டு போடுறான். ஜெயிக்குது தோக்குது பாவண்ட அந்த அம்மா. அனைத்து வகையிலையும் வந்து தென்னந்தோப்புக்கு வாங்கி எப்படி அரசியல் களம் இருக்குன்னு பாருங்க. பார்ப்போம் 2026 எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஒரே கேள்வியோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் ஒரு பக்கம் ராமதாஸ் கூட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சசிகலா பேசியிருக்காங்கன்னு சொல்ல இருக்கலாம்னு சொல்றேன் சொல்றேன். அப்படி ஒரு சூழல் இருக்கப்ப விஜய் அவர்களோடு ஏதாவது இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்? வெற்றி வியூகம் எப்படி அமைக்கிறது தேக தலைவிக்கு தெரியும், புரட்சித்தா சின்னம்மாவுக்கு தெரியும். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை நாமினேஷன் வாபஸ் தேதின்னு ஒன்று வரும் அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில். அப்போ யார் கூட்டு, யார் வேட்பாளர், எங்கெங்கே என்னங்கிறது எங்கள் அம்மா அறிவிச்சிருவாங்க. அறிவிப்பாங்க சார். நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் இப்போ இயக்கம் அன்னைக்கு அறிவிச்சாங்கல்ல, சின்ன அறிவிச்சாங்கல்ல கொடி கமிதியில், அதே மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விடை விரைவில் கிடைக்கும். பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரம் இதுக்கான விடை கிடைக்குது அப்படிங்கிறத. 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, நாமளும் பார்ப்போம். நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம்.